மல்லிகை ஏன் இரவில் மட்டும் பூக்கிறது? மலர்கள் மலருவதற்கு நாஸ்டிக் இயக்கம் எனப்படும் திசைசாரா தூண்டல் இயக்கமே காரணமாகும். பொதுவாக இந்த இயக்கம் தாவர உடலமைப்பைச் சார்ந்து அமைந்துள்ள தட்டையான பகுதிகளில் நடைபெறுகிறது. திசுக்களின் ஒரு பக்கத்தில் ஏற்படும் சமமற்ற வளர்ச்சி அல்லது அதிகப்படியான வீக்க அழுத்தம் காரணமாக இந்த இயக்கம் நிகழ்கிறது. இது பெரும்பாலும் இருபக்கச் சீரமைப்பு கொண்ட இலைகள் மற்றும் இதழ்களில் காணப்படுகிறது. மலரும் விதம். சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் தாவரத்திற்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகின்றன. இதன் விளைவாக இதழ்களின் மேல் மற்றும் கீழ் பரப்புகளுக்கு இடையே வேறுபட்ட வளர்ச்சி ஏற்படுகிறது. இதுவே நாளின் வெவ்வேறு நேரங்களிலும் வெவ்வேறு சூழல்களிலும் மலர்கள் மலருவதற்கு காரணமாகிறது. மல்லிகையைப் பொறுத்தவரை வெளிச்சத்திலிருந்து இருட்டிற்கு மாறும் சூழலே இந்த இயக்கத்தை தூண்டும் காரணியாக அமைகிறது. எபினாஸ்டிக் இயக்கம். இதழ்களின் மேற்புறத்தில் அதிக வளர்ச்சி ஏற்படும் போது மலர் விரிகிறது. ஹைப்போனாஸ்டிக் இயக்கம். இதழ்களின் கீழ்ப்புறத்தில் அதிக வளர்ச்சி ஏற்படும் போது மலர் மூடிக்கொள்கிறது. குறிப்பு: மல்லிகையில் எபினாஸ்டிக் இயக்கம் இருட்டினால் தூண்டப்படுவதால் அது இரவில் மலர்கிறது.